ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 22/11/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவமி திதி, பூரம் நட்சத்திரம், தைதுல கரணம், சித்த யோகம் கூடிய நாள், சூலம் வடக்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் பால். பால் சாப்பிட்டு சூளமுள்ள திக்கில் கூட சூளமுள்ள நேரத்துக்குள்ளே போனோம்னா அது சூளம் பாதிக்காது. சூளம்னா எதிர் சக்தி, அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எதிர் சக்தி நம்மை தடுக்காது. அது பாதகமான சூழ்நிலைகளை உருவாக்காது. பால் சாப்பிடணும். அதில் பசும்பால் நல்லது எருமைப்பாலை விட. இப்போ எருமைப்பால் எதுவும் அதிகமாக கிடைக்கிறது இல்லை, அதில் பசும்பால் தான். அது ஆவின் பால் தான் இருக்குது சார்னா எந்த பாலாக இருந்தாலும் சாப்பிடலாம். ஆவின் ஆரோக்கியம் எதாக இருந்தாலும் இன்றைக்கி கிடைக்கிற பால் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். இன்றைக்கி முருக கடவுளோட வழிபாடு செய்கிறது சிறப்பு. செவ்வாய்க்கிழமைனா முருகனை வழிபட பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். வீடு இடம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். அதாவது மண் மனை இது சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் தாமதப்பட்டிருந்தால் அது நீங்கும். முருகனை நீங்கள் சஷ்டி கவசம் படித்து வழிபடலாம், அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். முக்கியமாக முருகனுக்கு பிடித்தது பால் அபிஷேகம், அதுக்கு அடுத்தபடியாக தேன் அபிஷேகம், அதுக்கு அடுத்தபடியாக பல அபிஷேகம். இதில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது முக்கியமாக செவ்வரளி, செண்பகப்பூ, சிவப்பு ரோஜா இதெல்லாம் முருகனுக்கு ஏற்ற பிடித்த. அது பிடித்தங்கிறத விட அதன் மூலமாக நமக்கு அதனுடைய அருள் வெளிப்படக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்கிறாங்க. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் விருச்சிகத்தில் நட்பு, சந்திரன் சிம்மத்தில் நட்பு, செவ்வாய் மகரத்தில் உச்சம், புதன் இருக்கக்கூடிய இடம் விருச்சிக சமம், குரு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு அவர் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதம் ஆச்சு கன்னியில் தான் இருக்கார். இன்னொரு 8 மாதத்துக்கு கன்னியில் இருப்பார், அங்கே நட்பு நிலையில் இருப்பார். அதற்கப்புறம் சுக்கிரன் இப்போ தனுசில் இருக்கார் நட்பு நிலையில். சனி வர ஜனவரி 26 வரைக்கும் விருச்சிகத்தில் பகை நிலையாக இருக்கார், அப்புறம் தனுசுக்கு போயிடுவார். ராகு சிம்மத்தில் பகை ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு. கேது கும்பத்தில் பகை ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு பலவீனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது. வண்டி போயிட்டு இருக்குன்னா பஞ்சர் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறத விட உடனே ஏற்பாடு பண்ணி வீலை கழட்டி ஸ்டெப்னி மாற்றலாம், அதை அடுத்துக்கொண்டு வேற ஒரு இடத்துல பஞ்சர் போட்டுக்கலாம். நிறைய பேர் ஸ்டெப்னி மாற்றிட்டு இப்போ ஸ்டெப்னியில் வச்சிருக்கிற டயரை பஞ்சர் போடாமையே ஏர் பார்க்காமையே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கான இடம் வரும்போது அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு அதுவும் போட்டுக்கணும். இன்னொரு இடத்துல கொஞ்சம் தூரத்தில் போய் திரும்ப பஞ்சர் ஆயிடுச்சுன்னு என்ன ஆகணும், அந்த ஸ்டெப்னி டயர் எடுத்து மறுபடியும் திரும்ப மாட்டிக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை, சில பேர் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணி ஒன்றையும் பண்ணிக்கிறாங்க, முன்கூட்டியே சிந்திக்கிறாங்க. அடுத்த வருஷம் வேணா, இந்த வருஷம் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணு கல்யாணம் படிப்புன்னா கூட முன்கூட்டியே சிந்திச்சு செயல்படுறவங்க இருக்காங்க. ஆனால் சில பேர் எதுனாலும் பிரச்சனை வரட்டப்பா அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னே நான் கவலைப்படணும்னு இருக்காங்க. இப்படி 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. முதல் வகையில் நான் சொன்னவங்க அட்வான்ஸாக திங்க் பண்ணுறவங்க, சிரமம் இல்லாமல் வாழ்கிறாங்க. 2வது வாழ்கிறவங்க அப்போதைக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் மொழிய சிரமம் வரும்போது பெரும் சிரமமாக இருக்கும். அப்படி உள்ள நிலை உள்ளவங்க கூட இப்போ சிந்திப்பீங்க, முன்கூட்டியே எதையும் சரி பண்ணிக்க முயற்சி எடுப்பீங்க. அதுதான் இன்னைக்கு உங்கள் ராசியினுடைய பலன். முக்கியமாக அசுவினி நட்சத்திரக்காரங்க, நீங்கள் எந்த செயலும் செய்கிறத விட பிறருக்கும் ஆலோசனை வழங்கக்கூடிய நிலை, அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் கடவுள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, கட்டுமான சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து வந்த குழப்பம், தாமதம் இன்னைக்கு ஒருத்தர் மூலமாக நீங்கும். இப்போ பொதுவாக என்னதான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் கூட அந்த வாஸ்துப்படி சிலதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு இருக்கு. இறைவனை வழிபடும் போது அதுக்குரியவர் அதை சொல்லும்போது அது சரியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் முடியுதுன்னா தென்மேற்கு மூலையில்
இப்போ கட்டிகிட்டு இருக்கீங்க, ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்க, அப்போ தென்மேற்கு மூலையில் 4 செங்கல் அதிகமாக வச்சுட்டு போனீங்கன்னா அது அடுத்த நாள் வந்து அந்த மேல் கையில் அடுத்த நாள் எளிதாக நீங்கள் அந்த பில்டிங்க்கு மறுபடியும் ஒர்க்குக்கு வர முடியும். நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இது ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இந்த வழிபாடும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் முல்லைப்பூ கொடுத்து தெய்வ மந்திரம் படித்து ஒரு அரை மணி நேரம் சாமிக்கு ஆப்போசிட்டில் உட்கார்ந்து நீங்கள் வழிபட சிறப்பு. சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முத்திரை இருக்கும், அந்த முத்திரையை வச்சு உட்காரும்போது சும்மா உட்காந்துக்குவாங்க, அமுத்தி பிடிக்கணும் அந்த பெருவாள். அப்போ வந்து அந்த உடம்புல இருக்கிற சில இதெல்லாம் சரியாகும். அந்த நரம்பு சம்பந்தமாக, இதய சம்பந்தமாக அறிவை தூண்டக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். அதனால தான் அது தட்சிணாமூர்த்தி முன்னாடி உட்காரும்போது அந்த சின்முத்திரை போட்டு நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். ஒரு அரை மணி நேரம். அப்போ நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் உடம்பு வந்து வெளியேறு. கொட்டாவியெல்லாம் வரும். 4 பேர் முன்னாடி கொட்டாவி விடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, அதெல்லாம் வரும். இன்னைக்கு தட்சிணா முன்னாடி போய் உட்காருங்க, ஒரு அரை மணி நேரம் நான் சொன்னது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இந்த நெகட்டிவ் சக்தி எல்லாம் வெளியேறிடும், பாசிட்டிவ் சக்தி உள்ளே இறங்கிடும். ஆக ஒரு ஒரு நிலையில் ஒன்று விலகுனா இன்னொன்று வர்ற மாதிரி. இப்போ காற்று நிறைஞ்சிருக்கு, அசுத்த காற்று போயிடுச்சுன்னா நல்ல காற்று வந்து அந்த இடத்துல நிரப்பிக்கிற மாதிரி தான். காலியாக இருக்காது, எப்பவுமே நிறைஞ்சே தான் இருக்கும். ஆக அந்த அந்த நிலையை எடுத்தோன்னா வேற ஒரு நிலை. அப்போ ஒரு நிலைக்கு எதிர்நிலை நல்ல நிலைன்னு சொல்கிறேன். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக போக்குல வந்து சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்காரு, சுக்கிரனோட சாரத்தில் இன்னைக்கு உங்கள் ராசி அதிபதியோட சாரத்தில் இருக்காரு. உங்களுடைய சிந்தனை, கலை ஆர்வம் அதிகரிக்கும். ஏன்னா சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தாலும், சந்திரன் சுக்கிர நட்சத்திரம் இருந்தாலும், சுக்கிரன் சந்திர நட்சத்திரம் இருந்தாலும் கலைத்துறை ஆர்வம், கலை சம்பந்தப்பட்ட ஆர்வம் இருக்குது. திடீர்னு சினிமாவில் நடிக்க போக முடியாது. இன்னைக்கு மேக்கப்பாவது பண்ணிக்குவீங்க, நல்லா ஃபுல் மேக்கப் பண்ணிக்குவீங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் செல்ஃபியாவது எடுத்து பார்ப்பீங்க. செல்ஃபி மோகம் வந்து கொஞ்சம் ஆபத்தானதும் கூட. சில இடத்துல இந்த இடத்துல நிற்கிறோன்னு தெரியாமல் எடுக்கிறாங்க. இது வந்து அது தேவைதான், ஆனால் நமக்கு ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு அது தேவையில்லைன்னு சொல்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு இது பண்ணுவீங்க. ஆனாலும் சந்தோஷ நிகழ்வுகள் இன்னைக்கு அதிகம் இருக்கும். வீடு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர், இந்த பெயிண்டிங் ஒர்க் சம்மந்தமாலாம் வேலை நடந்துட்டுருக்கு. அதில் நீங்கள் என்ன பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது செலெக்ஷன் பண்ணுறது, ட்ரெஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுறது, ஆபரணங்கள் செலெக்ஷன் பண்ணுறது, இப்படியெல்லாம் ஃபோன் புதுசாக வாங்கிறது, இந்த மாதிரி சிலதெல்லாம் பொருட்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிறது, வாகனங்கள் இப்போ லாரி பஸ் வச்சுருக்கோங்க அதுக்கு பெயிண்ட் பண்ணி புதுப்பிக்கிறது, எஃப்சி சம்மந்தமாக அந்த மாதிரிலாம் ஒர்க்கெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்குரிய வேலை இருக்குது. நீங்கள் ஓவியம் வரைகிறவங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிகச்சிறந்த ஓவியம் ஒன்று உங்கள் கைக்கு கிடைக்கும். எல்லா காலகட்டத்திலையும் கிடைக்காது, இன்றைக்கி கிடைக்கும். கிருத்திகளை பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து நவகிரகங்களை வழிபடுறது சிறப்பு கூடி வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்க இன்னைக்கு இரவு இந்த பள்ளியறை பூஜை நடக்கும் சிவன் கோயிலில். எல்லா ஊர்லேயும் நடக்கிறது இல்லை, சிவன் கோயில்னு இருந்து அது நடக்கணும், அதுதான் முறை. அது நீங்கள் வந்து பெரிய வசதி உள்ளவங்க அந்த மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணிடுங்க நிரந்தரமாக. ஆனால் இப்போ திடீர்னு ஏற்பாடு பண்ண முடியாது. இன்றைக்கி எங்கே நடக்குதோ அங்கே கும்பிடுங்க, அப்படி இல்லாட்டி அப்படி நினச்சி கும்பிடுங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பைரவருக்கு தீபமேற்றி வழிபட சிறப்புகள் கூடி வரும். அந்த கண்டசனியோட பாதிப்பு குறையும். இந்த உடம்பு அடிக்கடி அசதியாக இருக்கும், டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைம்பாங்க, ஆனாலும் அசதி இருக்குது. அதுக்கு இந்த பைரவருங்கிற மாத்திரை உங்களுக்கு பலன் தரும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ராசியை சுக்கிரன் 5 குடையும் பார்க்குறான். ஆனால் அவன் 5 குடையும் மட்டும் இல்லை, விரயத்துக்கு ஆதிபத்தியம் உள்ளவன். வரவும் இருக்கு, செலவும் இருக்குங்கிற அடிப்படை இருக்குது இன்னைக்கு. அந்த வகையான நிகழ்வுகளில் சுப செலவுகளுக்கான ஏற்பாடுகளை மாற்றி விடும் உங்களுடைய அந்த 6 இருக்கிற சனி. செலவு பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்படக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்குது சனி 6ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சேமிப்பு கொடுக்கணும்னு நினைக்குது. அந்த வகையில் இன்னைக்கு வந்து மிருகசீர நட்சத்திரக்காரங்க பைரவரை கும்பிடுங்க. பூசணியில், வெண்பூசணியில் தீபமேற்றி கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வந்து உங்களுடைய வயசுக்குரிய தீபம் ஏற்றி
சிவனை வழிபட சிறப்பு இருக்கு. மேற்கு பார்த்து தெற்கு பார்த்து தீபம் வைக்கக்கூடாது, கிழக்கு பார்த்து வைக்கலாம். ஒரு திரி போடலாமா 2 திரி போடலாமான்னு சில பேர் கேட்குறாங்க. அதுலெல்லாம் ஒன்றும் சாஸ்திரம் இல்லை. நீங்கள் திரியில் எத்தனை திரி போடுறீங்கிறது, காத்தடிச்சா 4-5 திரி ஒன்றா சேர்த்து வைக்கணும். காத்தடிக்கலைன்னா சிங்கிள் திரி போட்டால் போதும். அதுக்காக தான் இந்த 4-5 திரி சேர்த்து போடுறாங்க. அதை பார்த்துட்டு நாம் வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சாமியார் ஒருத்தர் அப்படிங்கிறத விட ஒரு குரு நிறைய பேருக்கு வந்து சிஷ்யர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போது ஒரு பூனை, அவங்க வீட்டு பூனை வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கு. உடனே அதை பிடிச்சி கட்டி போட்டார் தென்னைக்காலில். அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பாடம் நடத்திட்டு இருக்காரு. அவர் இறந்துட்டார். அப்புறம் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட்டே ஒருத்தர் குருவாயிட்டார். குருவான உடனே அவர் பார்க்குறாரு, சுற்றியும் பற்றியும் பார்க்குறாரு. இங்கே நம்ம குரு பூனை ஒன்று கட்டியிருப்பார், அது இல்லைன்னு சொல்லி ஊரில் போய் ஏதாவது பூனை இருந்தால் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாரோ. பிடிச்சிட்டு வந்து கட்டியிருந்துருக்கு. அப்புறம் குருவோட மனைவி வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க. என்னப்பா பூனை கட்டி வச்சிருக்கேன்னு. ஆமாம், நம்ம குரு பூனை கட்டி வச்சிருப்பார், நானும் கட்டியிருக்கேன்னு. அட மடையா, நீ அவர் வந்து பூனை இடைஞ்சல் பண்ணிச்சுன்னு கட்டி வச்சாரு, இது அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது 5 திரி 6 திரி போட்டு ஒருத்தர் போடுறாங்கன்னா ஏதோ ஜோசியர் சொல்லியிருப்பாராட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. காத்தடிக்கிற இடத்துல அப்படி போட்டால் தான் அது நிற்கும். பெரிய திரி இருந்தால் கனமாக இருந்தால் தான் நிற்கும். அந்த மாதிரி அது திரியில் கணக்கு இல்லை. திரிகளை வந்து தாமரத்தண்டு திரி, பஞ்சு திரி இதெல்லாம் வந்து ஏற்றதான். வாழை நார்லாம் போடக்கூடாது. தாமரத்தண்டு ரொம்ப சிறப்பு. தாமரத்தண்டை உரிச்சு திரிச்சு போடலாம். அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரம்மாவுக்கு தீபமேற்றி வழிபட சிறப்பு பெறுவீங்க. தாமரத்தண்டு திரியில் வடக்கு முகமாக போடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்குரிய அருள் பிரம்மாவால் கிடைக்கும். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், தனஸ்தானம். தனம்ங்கிறது தான் பணம். அந்த இடம் வந்து வீட்டு ஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சந்திரன் ராசி அதிபதி போயிருக்கிறது தவறொன்றும் இல்லை. குருபட பார்வை நல்லா இருக்கு. ஆனால் குரு இருக்கிற இடம் சரியில்லை, குருபலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. குருபலம் இல்லாட்டி கூட சில பேருக்கு ஜாதகப்படி யோகம் இருந்தால் திருமணம் அமையும். குருபலம்ங்கிறது ராசியிலிருந்து 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கு குரு வரும்போது தான் குருபலம். ஏதோ ஒரு முறை தான் குருபலம் வருதுன்ட்டு இல்லை, அது ஆயுள் உள்ள வரைக்கும் இருக்கும். ஆனால் ஜாதகப்படி நடக்கக்கூடிய திசாபுத்திக்கு ஏற்ப நமக்கு வந்து அந்த மாற்றங்கள், அந்த காலங்களுடைய நிலையில் மாற்றங்கள், சில பேருக்கு 19, சில பேருக்கு 21, சில பேருக்கு 25, சில பேருக்கு 30, சில பேருக்கு 35, சில பேருக்கு நடக்காமல் கூட போகுது. இதெல்லாம் வந்து அந்த புத்திகளை பொறுத்து, அந்த தோஷ அமைப்புகளை பொறுத்து இதை புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் ஒரு நல்ல நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு வந்து குடும்பம் அமையிறது, குடும்பத்தில் பேச்சு, இனிய சொல் இதெல்லாம் இருக்கும். பணம் தேவைக்கு வந்து சேரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபட சிறப்பு கூடி வரும். முடிஞ்ச பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய நிலையில எப்படி இருக்குன்னா, முருக கடவுளை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த நட்சத்திரக்காரங்க அதில் கந்தகுரு கவசம் படிக்கிறது இன்னைக்கு ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. தீபம் முடிஞ்ச தீபமேற்றி வழிபடலாம் முருகனுக்கு. அதில் முக்கியமாக தெற்கு பார்த்த முருகன் இருந்தால் ரொம்ப சிறப்பு. எல்லா ஊர்லேயும் இருக்காது, உங்கள் ஊரில் இருந்தால் கும்பிடுங்க. அல்லது வேற எந்த பார்த்து வேணாலும் கும்பிடலாம், இது சிறப்புன்னு அர்த்தம். அந்த மாதிரி ரோஸ்ட்டு ஓகே, அது நெய் ரோஸ்டாக தான் இன்னும் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு பலனு கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் வந்து சூரியன். சூரியனோட எண்ணங்கள் அப்படின்னா தலைமை பண்பு உடையவன். சூரியனிடத்திலிருந்து தான் மற்ற கிரகங்கள் வந்து சக்தி எடுத்து இயங்குறதாக ஐதீகம். அந்த வகையான நிலையில் அந்த சூரியனுடைய நிலை நல்லா இருக்குது. உங்களுக்கு குரு அற்புதமான இடத்துல இருக்கு. செவ்வாயும் பரவாயில்லைங்க. 6ல் செவ்வாய் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு போகும். எதிர் சக்திகள், அதாவது நோய் கிருமிகள் உடல் இருந்தாலும் கூட அதை அழிச்சிடும், உங்களை ஆரோக்கியமானவங்களா மாற்றும். முக்கியமாக அரசியல் வந்து சூடு பிடிக்கணி. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதவியில் இருந்து வந்த சிக்கல் தீரும். நவகிரகங்களை கும்பிடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபட ஏற்றம் பெறுவீங்க. முடிஞ்ச ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனை வழிபடுங்க. அவர் பிறந்த நட்சத்திரம் இதுதான். அன்னதானம் போடுறது ஏழைகளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி
புதன் வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். பொதுவாக சனி கிரகத்தினுடைய ஆற்றல் மிக்க இடம், துணிச்சலை கொடுக்குது. கேது 6ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை முறியடிக்குது. சில பேர் நல்லவங்களையும் ஒதுக்குற மாதிரி இருக்கிறது, அவங்களுக்கு இடையூறு பண்ண நினைக்கிறது இந்த உலகத்தில் இருக்கு. அது போன்ற நிகழ்வுகள் அப்படிப்பட்டவங்களை கண்டு நீங்க விலகணும். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தாத மனநிலை உள்ளவங்க, உங்களுக்கு பொருந்தி போகாதவங்களை விட்டுட்டு போறது நல்லதானே. ஒரு பாட்டலுக்கு மூடி இருக்குன்னா பொருந்தாத மூடி எடுத்து மூடி வைக்க முடியுமா? உள்ள எறும்பேறிடும், அதனால எல்லாம் பள்ளி பூந்துடும், வேற ஏதாவது வந்துடும் உள்ள. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொருந்துற மூடியை தானே எடுத்து மூடி வைக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு பொருந்தாதவங்களோடையும் வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இல்லை. இப்போ உறவுக்குள்ளே ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அது யாராக இருந்தாலும் அது ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலை. அது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்குவீங்க. ஆனாலும் தொழிலில் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகளை தொழிலுக்காக செய்வீங்க. தொழிலில் வரவே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏதாவது மெஷின் தொழிலுக்காக வாங்குறது, வேற ஏதாவது ஒரு செலவுகளை தொழிலுக்காக பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. உத்திரத்தில் பிறந்தவங்க அதை சுப செலவாக மாற்றுவீங்க. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் நீங்கள் முருகனை வழிபட ஏற்றம் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பலவீனம் அகன்று முன்னேற்றம் கூட, காரிய வெற்றி உண்டாக நீங்கள் ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரை வழிபடுறது உங்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி கொண்டாட்டத்துக்கு உங்களை இட்டு செல்லும். அடுத்தது துளாராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய 10 குடையவன் 11 இருக்கிறதுனால தொழில் வகையில் கடந்த காலங்களில் இருந்ததை விட கொஞ்சம் பரவாயில்லைங்க. இந்த 7.5 சனி கூட நல்லா இருக்கான்னு சொல்லி 4 பேர் பேசிக்குவாங்க உங்கள் ராசி தெரிஞ்சவங்க. அது 30 வயது கடந்தவங்களுக்கு 2வது சுற்று. அப்புறம் திசா புத்தி நல்லா இருந்தாலும் பலவீனங்கள் அகன்று நன்மைகள் நிகழும். சில பேருக்கு வரன் முடிவாகும். வர மாசி பங்குனியில் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் குரு வக்ரமாகும். சனி நல்ல இடத்துக்கு வந்துடும், 3ஆம் இடத்துக்கு வந்துடும் வர ஜனவரி 26க்கு மேலே. ஆக அதைத்தான் சொல்லுவாங்க, இந்த சனி முடியும் போது கொடுத்துட்டு போகணும். 7.5 முடியறதுக்கு முன்னே 6 மாதத்துக்கு முற்பலன். அதனால தான் 6 மாதத்துக்கு முன்னே சில நற்பலன் நடக்கிறதுனால அது முடியும் போது கொடுத்துட்டு போகுதுன்னு சொல்லி. அதுக்கு திசாபுத்தியும் நல்லா இருக்கணும். சும்மா முடியும் போது கொடுத்து போட்டு எல்லாருக்கும் போகாது. அதாவது நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தா அந்த டெபாசிட் அந்த மெச்சூரிட்டி ஆகும்போது நமக்கு பணம் வரும். அப்படி இல்லாதவங்களுக்கும் மெச்சூரிட்டி 5 வருஷமான நம்மளுக்கும் பணம் வரும்னு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருந்தா அவருக்கு கிடைக்காது. சித்திரையில் பிறந்தவங்களுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு இன்னைக்கு நல்லா இருக்கும். நீங்கள் சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியை வழிபடுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விரும்பியது நிறைவேற விநாயகரை வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதியோட பலம் தான் உங்களை இப்போ காப்பாற்றிட்டு இருக்கு. அதோட சந்திரனோட போக்கு பரவாயில்ல. குரு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. குரு நல்ல இடத்துக்கு வந்ததுலேருந்து இந்த ஒரு 4 மாதமாக கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த சிறு சிறு உடலுபாதைகள் ஜென்மசனியால் இருந்ததும் விலகி இருக்கு. ஜனவரி 26க்கு மேலே இந்த உபாதைகள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். குடும்பத்தில் சுபகாரியம் எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்பு, வேலையில் இடமாற்றம், கல்வியில் நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது, விட்டு போன உறவுகள் திரும்பி வர்றது, வங்கியில் வச்சிருந்த அங்கிகள்லாம் மீட்கப்படுறது, அங்கிகள்னா நகைகள் மீட்கப்படுறது, பணம் யாராவது கொடுக்க வேண்டியதாக வந்து சேர்றதுன்னு இந்த மாதிரி நிலை இருக்குது. இன்றைக்கும் தொழிலுக்காக நீங்கள் பணம் எதிர்பார்த்தது வந்து சேரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனை கும்பிடுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். ராசி அதிபதியோட நிலை 10ஆம் இடத்துல கேந்திரமேறி இருக்குது. கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்குது. அதனால காரியங்கள் கொஞ்சம் மந்தமா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் மந்தமா. சனின்னு சொல்லக்கூடிய மந்திரம் விரயத்தில் நின்றுட்டு கொஞ்சம் தேவையில்லாத டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்க விரும்பாம ஒரு செயல் செஞ்சா எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி கட்டாயப்படுத்தி சில விஷயங்களை உங்களை செய்ய வைப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள, ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா கணவன், நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா உங்க மனைவி, உங்க அம்மா, மற்றவங்க, உறவுகள், ஒரு நெருக்கடி.
இது மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காம சில விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் கண்ணில் தண்ணி வரும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். நல்லா எதிர்காலத்தை பற்றி ஆராய்ஞ்சு இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து விடுபடுறதுக்கான நிலையில் இது அவசியமா அப்படின்னு பார்த்து சில விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் சில சமயம் அப்படி இருக்கு. நமக்கு பிடிக்காதது கூட பிடிச்ச மாதிரி நடக்க வேண்டியது, பிடிச்ச மாதிரி நடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இப்போ இருக்கு. இருந்தாலும் சந்திரன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய அறிவு கூர்மையால் அதுக்கு வேற ஏதாவது ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு இந்த வழியிலிருந்து மீள்றதுக்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவார். இன்னைக்கு அதுக்கு ஒருத்தங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அதில் வந்து முக்கியமாக மூலம் நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபடுங்க அல்லது ஜிலேபி மாலை சாற்றி வழிபடுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுறது சிறப்பு கூடி வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சப்த கண்ணியர் அல்லது சப்த நாகருக்கு நீங்கள் தீபமேற்றி வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான். சனியோட ஏற்றம் மிக்க இடம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும். திடீர் பிரபல யோகம் இருக்கும். நீங்கள் எதிர்பாராத சில மாற்றங்கள் நடந்ததில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த வகையான நிகழ்வுகளில் இன்னைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பத்தோட மகிழ்ச்சி இருக்கும். இந்த குழப்பம் விலக உத்திராட நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபடுங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபடுங்க. அதோட வாகன பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் இன்னைக்கு வந்து சிவனை வழிபட்டுட்டு குடும்பத்தில் இணையோட கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாதீங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சந்திரன் போக்கு ஓரளவுக்கு இருக்கு. சுக்கிரனுடைய நிலைப்பாடு லாபத்தில் இருக்கு. சனி 10ல் இருந்துட்டு கொஞ்சம் மந்தகதியா இருக்கு. தொழில் போட்டி கொஞ்சம் கூடுதலா இருக்கு பதவிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய நிலைப்பாட்டில் வந்து இன்னைக்கு கிரகத்தினுடைய அனுகூலம், பிரச்சனைகளை தீர்வும், அன்றாட வாழ்க்கையில் தடையேதும் இல்லாத நிலையும் இருக்கு. சகஜ வாழ்க்கையில் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இந்த சகஜ நிலை இருக்குதுன்னு சொல்றாங்களா, அதுல எந்த மாற்றமும் இருக்காது உங்க குடும்ப வகையில். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்க நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி குரு மந்திரம் படித்து வழிபடுங்க. கோயிலில் ஒரு 1/2 மணி நேரமாவது இருக்கணும், ரொம்ப நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் பைரவரை வழிபடுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு நவகிரகங்களுக்கு முடிஞ்ச பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்க. அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்களும் இருக்க ராசி அதிபதி குரு பகவான். குருவோட இடம் உங்க ராசியை பார்க்கறது அற்புதம். செவ்வாயோட நிலைப்பாடு சிறப்பு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தெய்வம் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கு அனுபவம் ஏற்படணும். எல்லாருக்கும் அது புரியாது. நாம முன்வினை, அதாவது முன்னோ ஜென்மத்தில் செய்து வந்த நற்பலனுக்கேற்ப நன்மைகளும் தீய பலனுக்கேற்ப தீமைகளும் ஏற்படும். பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கவன் தான் எடுக்க முடியும். போட்டு வைக்காதவன் எடுக்கணும்னா ஏடிஎம்ல போய் கார்டு சொருகுனா பணம் எங்க வரும்? வெறும் பேப்பர் தான் வரும். அந்த மாதிரி நீங்க பணம் போட்டு வச்சிருக்கிறது வரக்கூடிய காலம். அதுல முக்கியமா வந்து புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நிலை. மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதை பத்தி பேசினா 1 மணி நேரம் ஆகும். அதை சொல்றேன். அப்புறம் நீங்க வந்து அந்த நிலை அதிகரிக்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம். அது இன்னும் சிறப்பு கூடி வரும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குருவுக்கு வந்து அந்த தெய்வம் வந்து ரொம்ப சிறப்பு கொடுக்கும். முடிஞ்ச ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து சிவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பைரவரை வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.